மக்களே, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். 3 கொலைகள செஞ்சுட்டு ஒரு நபர் எந்தவித பதட்டமும் இல்லாம ஜாலியா 4 வருஷமா சுற்றி திரிஞ்சுட்டு இருந்துக்கிறாரு. அவரு போலீஸார் கஸ்டடியில மாட்டுனாரா? அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? இத பத்திலாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சம்பவங்கிறது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை மிஞ்சினதா இருக்கு. வாங்க என்னங்கிறத பார்ப்போம். மே 18ஆம் தேதி ஜி டிவியில் நடக்கக்கூடிய சொல்லுவதெல்லாம் உண்மை ஷூட்டிங்கிறது போயிட்டுருக்கு. வழக்கமான குடும்ப பிரச்சனை, குடும்ப தகராறு தான் எப்போவுமே அந்த ஷோங்கிறது அதிகமாக பார்த்துருக்கு. அந்த மாதிரி வழக்கமான ஒரு நாளாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஷூட்டிங்கில் இருந்தவங்களாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தவங்க யாருக்குமே தெரியாது இந்த ஷோ ஒரு கொலகாரனை வெளியே கொண்டு வரப்போகுதுன்னு. ஆனால் இந்த விஷயம் வெளியேறியதுக்கு முன்னாடியே அங்கேருந்த மொத்த அந்த யூனிட்டுமே ரத்தம் கொதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்தோம்னாவே செருப்பு கழட்டி அடிக்கணும், நல்லா 4 சாத்து சாத்தணும்னு பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க எல்லாருமே. அப்படி என்ன அங்கே நடந்துட்டு இருந்ததுன்னா, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சுட்டு பார்கவிங்கிற ஒரு பெண் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரான நிர்மலா பெரியசாமி கிட்ட ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே இருந்த அத்தனை பேத்தையும் அதிர்ச்சியும் அதே நேரத்தில் பயங்கரமான கோவத்தையும் கொண்டு வந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தன்னுடைய சொந்த அப்பாவே தங்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். முதல்ல நிர்மலா இதைய நம்பலை. ஏன்னா அந்த பெண்ணுங்கிறது சிறு வயசாக இருக்கு, அதனால் அவ்வளோ பக்குவம் இருக்காது, வேறு ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்ட்டு திருப்பி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படி இருக்காது, நீ தவறாக புரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பார்கவி திரும்ப இல்லை மேடம், எங்கள் அப்பா என்கிட்ட தவறாக தான் நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு, அதனால தான் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, அது உங்கள் அப்பா சொந்த அப்பா மேலேயே இப்படி பழி சுமத்தக்கூடாது, உன்னுடைய காதல் விவகாரத்துக்காக இப்படி பழி சுமத்துறது அப்படிங்கிறது சரியானதல்ல அப்படின்னு சொல்லும் போதே குறுக்கிட்ட பார்கவி, நான் பொய் சொல்ல மேடம், இது அத்தனையும் உண்மை அப்படிங்கிறாங்க. என்னதான் நடந்தது சொல்லுமா அப்படிங்கும்போது தான் அந்த பார்கவி சொன்னது அங்கிருந்தவங்க மட்டும் கிடையாது, அதை கேட்கும்போது நமக்குமே ரத்தம் கொதிக்கும். தூங்கிட்டு இருப்போம் எல்லாரும், லைனா படுத்துட்டு இருப்பாங்க, லாஸ்ட் படுத்துட்டு இருப்பேன். எந்திரிச்சு அங்க வந்து படுத்து சண்டை கட் பண்ணி போதும் ரொம்ப உத்தம மாதிரி பேசுறாரேமா. சுமார் 2 வருஷமா அவருடைய அப்பாவான முருகன் அப்படிங்கிற ஒரு அயோக்கியன் அந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். எப்போல்லாம் குடிச்சிட்டு வரானோ அப்போல்லாம் போய் அந்த குழந்தை பக்கத்தில் படுத்துக்கிட்டு அந்த குழந்தைய தொந்தரவு செஞ்சுட்டு இருந்துக்கிறான். இதற்கு மேலேயும் அந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை என்னால் விவரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு கொடுமையை அவங்க சொந்த அப்பாவே பண்ணிகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் விட இதை அவங்க அம்மாக்கிட்ட சொன்னப்போ அசால்ட்டாக இது அப்படியே கடந்து போமா அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க பெரிய அளவுக்கு இதை எடுத்துக்கல. நீ போய் பக்கத்து ரூமில் படுத்துக்கன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. இது எப்போவெல்லாம் கேள்வியை கேட்குறாங்களோ அப்போவெல்லாம் அவங்களுக்கும் இந்த பார்கவிக்கும் 2 பேத்துக்கும் அடி தான் விழுந்துக்கே தவிர அவன் திருந்தன பாட்டு இல்லை. சரிடா, இது வெறும் அப்யூஸ் தானே, இதில் எங்கே கொலைங்கிறது வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் இதோட நிற்கல. அந்த பார்கவிங்கிற பொண்ணு அடுத்தடுத்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒட்டுமொத்த யூனிட் மட்டும் இல்லாமல் அந்த டிவி ஷோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க அத்தனை பேத்தையுமே ஒரே வச்சிருதுன்னு சொல்லலாம். ஏன்னா 1 இல்லை 2 இல்லை, சுமார் 3 கொலைகளை செஞ்ச அவங்க அப்பா அந்த பிணங்களை தங்களுடைய வீட்லேயே புதைச்சி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பெரியசாமிக்கு தூக்கி வாரி போடுது. முதல்ல இது அத்தனையுமே ஒரு பொய்யாத்தான் இருக்க முடியும். ஏன்னா பார்கவிக்கு சின்ன வயசு, அது இல்லாமல் காதல் வயப்பட்டுக்கிறாங்க. அதன் காரணமாக காதலனோட எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிறக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பார்கவிட்டு இருந்த தெளிவும் அவங்க பேசின விதமும் அது உண்மையாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நிர்மலா பெரியசாமிக்கு இருக்குது. அதனால் இந்த மொத்த டீமுமே இதை வெறும் அப்யூஸாக மட்டும் பார்க்காம இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, இது முழுசாக தெரியணும், இது முழுசாக வெளி உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அதனால் பார்கவி கிட்ட உன்னுடைய கதை என்னங்கிறத முழுசாக சொல்லுமா அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. பார்கவிக்கு வயசு 17 ஆகுது. சதீஷ்குமார் அப்படிங்கிற 24 வயசு பையனை பார்கவி காதலிக்கிறாங்க. ஆனால் மேஜர் ஆகாத காரணத்தினால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. அதே சமயத்தில் தன்னுடைய வீட்டுக்கும் திரும்ப முடியாத சூழ்நிலையில் பார்கவி இருக்காங்க. இந்த நிலைமையில் சதீஷ்குமாருக்கு ஒரு யோசனைங்கிறது தோணுது. ஜி டிவியில் அப்போ சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஷோ ரொம்பவுமே பாப்புலரான ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்துகிட்ருக்கு. அதில் பல குடும்ப பிரச்சனைகள்ங்கிறது தீர்த்து வைக்கப்பட்டுருக்கு. அதை பார்த்த சதீஷ்குமாருக்கு நம்மளுடைய பிரச்சனையும் இங்கே போனோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த ஜிடிவிக்கு தொடர்பு கொள்கிறாரு.
ஆரம்பத்தில் இது வெறும் ஒரு காதல் எதிர்ப்பு. ஒரு பொண்ணு காதலிக்கிறா, அவங்க அப்பா அம்மா எதிர்க்காங்க, அதனால் நம்மகிட்ட அடைக்கலம் தேடி வராங்க அப்படின்னு நினச்சி ஜிடிவி பார்கவிகிட்ட பேசும்போது நிறைய உண்மைகள்ங்கிறது வெளிச்சத்துக்கு வருது. அதனால் பார்கவியை நேரில் அழைச்சி இதை கண்டிப்பாக எபிசோடாக பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் முடிவு பண்ணுறாங்க. பார்கவி மட்டும் இல்லாமல் பார்கவியோட அப்பா அம்மா, அது இல்லாமல் சதீஷ்குமாரோடைய அப்பா அம்மா, இப்படி எல்லாருமே அந்த செட்டுக்கு வரவழைக்கப்படுறாங்க. பார்கவியோட அப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற குச்சிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு பூர்வீகம் அப்படிங்கிறது நல்லான் பிள்ளை பெற்றால் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குச்சிபாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இப்போ வசிச்சுட்ருக்காங்க. பார்கவியோட அப்பா பேர் முருகன், அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க 2 பேருமே காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. காதலிச்சு திருமணம் பண்ணவங்க குச்சிபாளையத்தில் செட்டில் ஆயிடுறாங்க. முருகனுக்கு சோஃபா செய்யக்கூடியது தொழிலாக இருந்திருக்கு. இந்த நிலைமையில் தன்னுடைய பெண் பிள்ளையான பார்கவி 10வது முடிச்சுட்டு 11ஆவதுல காலடி எடுத்து வைக்கிறாங்க. இந்த முருகன் அப்படிங்கிறவன் மனிதனா மிருகமா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா தன்னுடைய சொந்த மகள்கிட்டயே அவனுடைய வக்கர புத்திங்கிறது ஆரம்பமாகுது. குடிப்பழக்கம் இருந்த முருகனுக்கு எப்போவெல்லாம் குடிச்சிட்டு வரானோ அப்போவெல்லாம் அவனுடைய சில்மிசுங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிறான் முருகன். இதைய கடுமையாக எதிர்த்த பார்கவி தன்னுடைய அம்மாட்ட சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதையை கேட்டால் அடுத்த நாள் 2 பேத்துக்குமே அடி உதை. இது இப்படியே தொடர்ந்துட்டே இருந்துருக்கு. இந்த அழுத்தங்கள் காரணமாக பார்கவிக்கு ஒரு ஆதரவுங்கிறது தேவைப்படுது. அந்த டைமில் தான் சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு 22 வயசு பையனுடைய பழக்கங்கிறது ஏற்படுது. சதீஷ்குமார் சரக்கு ஆட்டோவை ஓட்டிகிட்டு இருந்துக்கிறார். இந்த பழக்கங்கிறது நாளடைவில் காதலாக மாறுது. பார்கவிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்லேயே இதுக்கு மேலே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுமைகள்ங்கிறது அதிகமாகிட்டே போகுது. அதனால் பார்கவி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியேறி சதீஷ்குமார் வீட்டுக்கு போயிடலாம், சதீஷ்குமாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வயதுங்கிறது ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் அவங்க 16 முடிஞ்சு 17ல் காலடி எடுத்து வச்சுருந்தாங்க. 18 முடிஞ்சால் மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியுங்கிறது சட்டமாக இருக்கும்போது அவங்களால சட்டப்படி சதீஷ்குமாரை மணக்க முடியல. அதே நேரத்தில் முருகனுடைய சேட்டைகளும் அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே வீட்டில் இருக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. இதன் காரணமாக 3 முறை சதீஷ்குமாரோடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க பார்கவி. ஆனால் சதீஷ்குமாரோடைய அப்பா அம்மா, நாங்களே பொண்ணு கேட்குறோமா, நாங்கள் பொண்ணு கேட்டு உன்னை முறைப்படி கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லி 2 டைம் அவங்கள வீட்லேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்க வீட்டில் விடும்போதெல்லாம் அவங்க அம்மா இல்லைப்பா நானே உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சதீஷ்குமார்கிட்ட சொல்லி கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு கடைசியில் இல்லை என்னால் கட்டி வைக்க முடியாது, கொஞ்ச நாள் படிக்கட்டும் அப்படி இப்படின்னு மழுப்பி வைக்கிறாங்க. பார்கவிக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, இவங்க எப்படியும் நம்மளை கட்டி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இதே நேரத்தில் முருகனுக்கு இந்த விஷயங்கள் அனைத்துமே தெரிய வந்துடுது. அதனால் ராஜேஸ்வரிகிட்ட சொல்லி எப்படியும் பார்கவியை மிரட்டி வை அப்படின்னு சொல்கிறான். ராஜேஸ்வரி ஒரு விஷயத்த சொல்லி பார்கவியை மிரட்ட பார்க்குறாங்க. ஆனால் அந்த விஷயம் மூலமாக தான் முருகன் கம்பி என்ன போகிறான் அப்படிங்கிறது அப்போதைக்கு யாருக்குமே தெரியல. பார்கவியை தனியாக கூப்பிட்டா அவங்க அம்மா ராஜேஸ்வரி பார்கவிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இதே மாதிரி காதல் கல்யாணம்னு பண்ணிட்டு வந்த லாவண்யா மற்றும் சிலம்பரசன் அப்படிங்கிறவங்க 2 பேர்த்தையுமே உங்கள் அப்பா கொன்று போச்சிட்டாரு. அதனால் நீ காதல் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சின்னா உன்னையும் சதீஷ்குமாரையும் கூட கொன்று போச்சிடுவார். அதனால் இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆரம்பத்தில் பார்கவி இதை நம்பலை. ஆனால் ராஜேஸ்வரி பார்கவி கிட்ட தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்கு எல்லாமே விளங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இறந்து போன லாவண்யா மற்றும் சிலம்பரசன் அப்படிங்கிறவங்க இவங்க வீட்டுக்கு நிறைய நாள் வந்துட்டு போய்க்கிறாங்க. அவங்களுக்கும் முருகனுக்கும் பழக்கம் இருக்கிறதுங்கிறத பார்கவிக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு 2 பேருமே காணாமல் போயிடறாங்க. அவங்க யார், என்ன அடிப்படையில் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்கவியே நிர்மலா பெரியசா சொல்கிறாங்க. முருகனுடைய சொந்த ஊரான நல்லான் பிள்ளை பெற்றாலில் வசிச்சுட்டு இருந்தவங்க தான் சேகர் அப்படிங்கிற ஒரு நபர். இந்த சேகருக்கு ஜீவாங்கிற மனைவியும் லாவண்யா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. லாவண்யாவுக்கு அப்போ 16-17 வயது தான் ஆகுது. சேகருக்கும் முருகனுக்கும் நல்ல நெருக்கமான பழக்கங்கிறது ஏற்பட்டிருக்கு. முருகன் மற்றும் சேகர் 2 பேருமே அவங்க ஊரில் இருக்கும்போது மது அருந்ததுங்க பழக்கங்கிறது ரொம்ப நாளாக இருந்திருக்கு. இந்த நிலைமையில் முருகனுக்கு லாவண்யா மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருந்திருக்கு. முருகனோட எண்ணம் தெரியாத லாவண்யா எப்பவும் போல் நார்மலாகவே பழகிட்டு இருந்துக்கிறாங்க முருகன்கிட்ட. சேகர் ஒட்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் பெரும்பாலானோர் மாந்திரியம் செய்கிறது தொழிலாக வச்சுருப்பாங்க. மாந்திரியம் செய்கிறதுக்காக வெவ்வேறு ஊர்களுக்கு பயணப்படுவாங்க. அப்படி போனாங்கன்னா குறைஞ்சது 6 மாதம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம் அவங்க திரும்பி வர்றதுக்கு. இதனால் சேகர் எப்போவெல்லாம் மாந்திரிக தொழிலுக்காக வெளியே போகிறாரோ அப்போவெல்லாம் சேகருடைய மனைவி ஜீவா அப்படிங்கிறவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 1 வருஷமாக வெளியே போயிட்டு சம்பாதிச்சது கொடுப்பாங்க. இப்படி வாழ்க்கைங்கிறது ஓடிட்டுருக்கு. இந்த நிலைமையில் சேகர் தன்னுடைய மாந்திரிக தொழிலுக்காக வெளியூர் போயிடுறார்.
அவர் வெளியூரில் தங்கிட்டு இருந்த அதே நேரத்தில் லாவண்யாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிலம்பரசன் அப்படிங்கிற பையன் கூட பழக்கம் ஏற்படுது. அது காதலாக மலருது. 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால 2 வீட்லேயும் கடுமையான எதிர்ப்புங்கிறது இருக்குது. லாவண்யுடைய அம்மா இதுக்கு கடுமையாக எதிர்க்கிறாங்க. இங்கிருந்தா நீங்கள் 2 பேரும் என்றைக்கும் ஒன்று சேர முடியாது, நீங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு முருகன் லாவண்யா மேல் இருந்த மோகத்தினால ஒரு ஆசைவார்த்தை கூறி தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். ஆரம்பத்திலேயே முருகன் என்ன இன்டென்ஷனோட பழகிறான்னு தெரியாமல் கொஞ்சம் க்ளோஸான லாவண்யா இதை நம்பி சிலம்பரசனை கூட்டிகிட்டு நல்லான் பிள்ளை பெற்றாலேருந்து கிளம்பி குபிச்சிபாளையத்தில் இருக்கக்கூடிய முருகன் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆரம்பத்தில் லாவண்யாவுக்கும் சிலம்பரசனுக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம எப்படியும் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருந்தால் லாவண்யாவுக்கும் சிலம்பரசனுக்கும் தெரியாது அவங்க 2 பேருமே ரொம்ப நாள் வாழ போகிறது கிடையாதுன்னு. முருகன் தன்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக லாவண்யாட்ட காட்ட ஆரம்பிக்கிறான். பெற்ற பிள்ளைகிட்டேயே தவறாக நடந்துக்க முயற்சி பண்ண முருகன் அடுத்த பிள்ளையை விட்டு வைப்பானா என்ன? எப்போவெல்லாம் சிலம்பரசன் இல்லையோ அப்போவெல்லாம் தன்னுடைய அத்துமீறல ஆரம்பிக்கிறான் முருகன். இது வெளியே சொன்னீங்கன்னா உன்னைய கொன்றுன்னு சொல்லி மிரட்டியே லாவண்யாவை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறான். ஒரு கட்டத்தில் இப்படி மிரட்டியே லாவண்யாவை குடிக்கும் அடிமையாக்கிக்கிறான் முருகன். அது மட்டும் இல்லாமல் சிலம்பரசனுக்கு ஆரம்பத்துலேருந்தே குடிப்பழக்கங்கிறது இருந்திருக்கு. இதையே தனக்கு சாதமாக பயன்படுத்திட்ட முருகன் எப்போவெல்லாம் சிலம்பரசன் வரானோ அவனுக்கு அதிக அளவில் மது ஊற்றி கொடுத்து அவனை ஃப்ளாட் ஆக்கிட்டு இவன் நினச்சதை சாதிச்சுட்டு இருந்துக்கிறான். இப்படி திசை மாதிரி போயிட்டு இருந்த லாவண்யாவோட வாழ்க்கையில் அடுத்த பிரச்சனைங்கிறது ஆரம்பமாகுது. லாவண்யா கொண்டு வந்த நகை பணம் அத்தனையுமே முருகன் எடுத்து செலவு பண்ணிடுறான். இதனால் அங்கே வாக்குவாதங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. வாக்குவாதம் முற்றும் நிலைமையில் முருகன் ஒரு கொடூரமான முடிவை எடுக்கிறான். சிலம்பரசன் இல்லாத நேரத்தில் லாவண்யாவுக்கு அதிக அளவில் மது கொடுத்து முதல்ல மயங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் பண்ணது மிக கொடூரமான வேலை. சோஃபா தயாரிக்கிறதுக்கு தேவையான நரம்பை எடுத்து மயங்கிருந்த லாவண்யா கழுத்தில் போட்டு நெரிச்சு கொள்கிறான். கொன்னவன் தன் வீட்டு பின்புறத்தில் இருந்த கிணத்துக்கு பக்கத்தில் முதல்ல லாவண்யாவை புதைக்கிறான். இதைய முருகன் மட்டும் செய்யல, முருகனோட தம்பியான மதியாசன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து லாவண்யாவை முதல்ல கொண்டு புதைச்சிட்றாங்க. எங்கே லாவண்யா காணோன்னு கேட்டு வந்த சிலம்பரசனையும் மது குடிக்க வச்சு இவனை விட்டால் மறுபடியும் லாவண்யா எங்கேன்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவான் அப்படிங்கிறனால அவனையும் அதே பாணியில் கொண்டு லாவண்யா பக்கத்துலேயே புதைக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், இவங்க 2 பேரும் இங்கே இருந்தது எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா இவங்க 2 பேர் யார் அப்படிங்கிறது குச்சிபாலத்தில் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இவங்க 2 பேருமே முருகன் வீட்டுக்கு தான் வந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லான் பிள்ளை பெற்றாலில் யாருக்குமே தெரியாது. அங்கே இருந்தவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கேயோ ஊரை விட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே முருகன் வீட்டுக்கு வந்தது யாருக்குமே தெரியாது. சேகருடைய மனைவியான ஜீவாக்கு போதுமான அளவுக்கு படிப்பறிவு இல்லாதனால பெரிய அளவு இது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. இதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. போனது தன்னுடைய பெண் பிள்ளை, அதனால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அது மறுபடியும் இதை பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் இந்த விஷயத்த அதோட விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் லாவண்யா சிலம்பரசனை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு பக்கம் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. ஆனால் சேகருக்கு இவங்க முருகன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. ஏன்னா லாவண்யா ஒரு முறை சேகர்கிட்ட பேசும்போது நாங்கள் முருகன் வீட்டில் தான் தங்கிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்த சேகர் ஜீவாகிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா ஜீவாக்கு சிலம்பரசனும் சுத்தமாக பிடிக்கல. அதனால் சேகர் இந்த விஷயத்தை இப்போதைக்கு ஜீவாகிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சார். வெளியூரில் தங்கி இந்த சேகர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நேராக முருகன் வீட்டுக்கு போய் தன்னுடைய மகளும் மருமகனும் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போகிறார். சேகர் வந்ததை முருகன் சற்றும் எதிர்பார்க்கல. என்னையா என்னுடைய மகளும் மருமகனும் எப்படி இருக்காங்க, எங்கே ஆளை காணா அப்படின்னு சேகரை கேட்கும்போது இதை வந்துடுவாங்க, வெளியே போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சது ஒரே வழி தான், மது பாட்டில் ஓப்பன் பண்ணி சேகருக்கு ஊற்றி கொடுக்க ஆரம்பிக்கிறான். உன் மகளும் மருமகனும் வெளியே போய்க்கிறாங்க, வந்துடுவாங்க, அதுக்குள்ளே வா நம்ம கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு சரக்கு ஊற்ற கொடுக்க ஆரம்பிக்கிறான். சேகரும் முருகனும் ரொம்ப நாளாகவே நிறைய இடத்துல சரக்கு அடிச்சதுனால எந்த வித பதட்டமோ பயமோ இல்லாமல் சேகர் மூக்கு முட்டை குடிச்சிடறார். இதனால் சேகர் தன்னுடைய சுயநினைவை இழக்கிற அளவுக்கு குடித்து படுத்துறான். முருகன் உடனே தன்னுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறான். 2 பேரும் சேர்ந்து லாவண்யாவும் சிலம்பரசனையும் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை அவங்க வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய முற்றத்தில் செய்கிறாங்க. இப்படி இந்த 3 பேர்த்தையுமே கொன்று புதைச்சிட்றாங்க. இந்த விஷயம் இவங்க 2 பேர்த்தை தாண்டி முருகன்கிட்ட வேலை செஞ்சிருந்தா மூர்த்தி அப்படிங்கிற நபருக்கும் தெரியும். அவனும் இதுக்கு உடந்தையாக இருந்துக்கிறான். இது நடந்து 4 வருஷம் ஆயிடுது. இதுக்கப்புறம் தான் பார்கவியோட காதல் விவகாரம் தெரிய வர அவங்க அம்மா இதை சொல்லி மிரட்டுறாங்க. நீ காதலிச்சின்னா உனக்கும் இதே நிலைமை தான், உன்னையும் கொன்று புதைச்சிடுவாங்க, அதனால் சத்தம் இல்லாமல்
உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேளுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. எப்படியாவது இதிலிருந்து பார்கவி வெளியே கொண்டு வந்துடணும். அது இல்லாமல் பார்கவி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக சதீஷ்குமார் ஜிடிவிக்கு தொடர்பு கொள்ள ஜிடிவியும் முதல்ல இதை வெறும் ஒரு காதல் எதிர்பார்த்தான் பார்த்தாங்க. பார்கவி எடுத்த உடனே இந்த விஷயங்கள் அனைத்தும் எதுவும் சொல்லலை. ஆனால் பார்கவி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க முடியாது, அதுக்கு எனக்கு சில அப்யூஸ் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த அப்யூஸை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் தான் ஜிடிவி முதல்ல பார்கவியை இந்த ஷோவுக்கு அழைக்கிறாங்க. ஷோவில் இந்த அப்யூஸை தாண்டி உங்கள் அப்பா என்னென்னலாம் குற்றம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது தான் பார்கவி இந்த அத்தனை விஷயத்தையுமே முழுவதுமாக சொல்லி முடிக்கிறாங்க. முதல்ல ஜிடிவியோடைய டீம் இதையை முழுசாக நம்பலை. ஃபஸ்ட்டு அப்படி ஒரு ஆட்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறத விசாரணையில் இறங்குறாங்க. விசாரித்து பார்க்கும்போது ஆமாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க, ஆனால் காணா அப்படிங்கிறத தகவலாக முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, பார்கவியோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இறங்குறாங்க. முதல்ல பார்கவியோட அப்பா அம்மா தான் புள்ள எப்படியாவது படிக்கணும், அவளை படிக்க வைக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள், அவள் வயசு கோளாறு காரணமாக இந்த மாதிரி போயிட்டுருக்கா, படிக்கட்டும், நாங்களே கட்டி வைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு நிர்மலா பெரியசாமிக்கு எங்கேயோ இடிக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், பார்கவி உங்கள் கூட வரவே மாட்டேன்னு சொல்கிறாளே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அப்போ கூட அவங்க 2 பேருமே எந்த ஒரு உண்மையும் சொல்லலை. இந்த சம்பவம் நடக்கும்போது ராஜேஸ்வரி அந்த வீட்டில் இல்லை அப்படின்னாலும் ராஜேஸ்வரிக்கு அத்தனை விஷயங்களும் தெரியும். இதை வெளியில் சொன்னால் நம்ம புருஷன் தான் மாட்டி கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால ராஜேஸ்வரி இந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லாமையே மறைச்சிட்றாங்க. நிர்மலா இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்து இதை பற்றின ஏதாவது ஒரு தகவல் வருமா அப்படிங்கிறக்காக அவங்களும் சாதாரணமாக கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளையை நான் அடித்தது கூட கிடையாது அப்படின்னு முருகன் சாதிக்க அதுக்கு ராஜேஸ்வரி கூடவே இருந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதனால் பார்கவி உங்கள் கூட வரமாட்டேரா அதை சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்குண்டான சரியான பதில் இல்லை. அப்போ திடீர்னு லாவண்யா பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது முருகனுடைய முகம் மாறுறத நிர்மலா உணர்றாங்க. ஆனால் ஆரம்பத்தில் லாவண்யா யாருன்னே தெரியாது அப்படின்னு முருகன் மற்றும் ராஜேஸ்வரி 2 பேருமே சொல்கிறாங்க. இல்லைங்க, லாவண்யா மற்றும் சிலம்பரசனை நீங்கள் உங்கள் வீட்லேயே கொன்று புதைச்சிட்டிங்கன்னு உங்கள் புள்ள சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது சுதாரிச்சுட்ட முருகன் இல்லைல்ல, அவள் கல்யாணம் பண்ணிக்கிறக்காக அந்த மாதிரிலாம் சொல்கிறா, அவங்க 2 பேர்த்தையும் எங்களுக்கு தெரியும், கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரியாதுன்னு கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்க. இதுவே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. முதல்ல யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க, இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதனால் முருகன்கிட்ட திரும்ப கேட்குறாங்க, நீங்கள் வேறு எந்த விஷயமும் பார்கவிக்கு பண்ணலையா, பார்கவி சொல்ல முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டுகளை உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னு நிர்மலா பெரியசாமி சொல்ல முருகனுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு, இது எங்கேயோ வேறு பக்கம் திரும்புது அப்படின்னு. அதனால் முருகனுக்கு ஒரு வித பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அவன் எப்படி இதை சமாளிக்க பார்க்குறான்னா, இல்லை தன்னுடைய பொண்ணு காதல் வயப்பட்டதுனால இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை என் மேலே சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிர்மலா ஒரு விஷயத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த விஷயம் இதோட நிற்க போகிறதில்ல, ஏரில் டெலிகாஸ்ட் ஆக போகுது, அதனால் இது நாங்கள் மட்டும் வச்சுக்க முடியாது, இது போலீஸ் வரைக்கும் சொல்லி ஆகணும், அப்படி போலீஸுக்கு போச்சுன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் சோதனை பண்ணுவாங்க, இப்படி எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட பார்க்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு தைரியமாக சொல்கிற மாதிரி சொல்கிறான் முருகன். ஆனால் மனசுக்குள்ளே பயங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இதனால் முருகன் மேலே சந்தேகமான ஜிடிவி டீம் பார்கவியை முருகன் கூட அனுப்பலை. நீங்கள் வாழ்த்திட்டு நீங்கள் கிளம்புங்க, பார்கவிக்கு எது நல்லதோ அது நாங்கள் பார்த்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை கிளம்ப சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கிளம்புன முருகனையும் ராஜேஸ்வரியும் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத சீக்கிரட்டாக இருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ முருகனும் ராஜேஸ்வரியும் தன்னுடைய குச்சிவாளத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வராமல் வேறு பக்கம் போகிறத பார்த்தோன்னே ஜிடிவி டீமுக்கு சந்தேகங்கிறது அதிகமாகிடுச்சு. முருகனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு விசாரிக்கும்போது மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான் முருகன். நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். ஆனால் குச்சிவாளத்தில் அவன் வீட்டில் இல்லைங்கிற தகவல் ஜிடிவிக்கு நல்லாவே தெரியும். அதனால் சந்தேகமான ஜிடிவி அவன் மேலே அண்ணா நகரில் ஒரு புகாரை அளிக்கிறாங்க. இந்த இடப்பட்ட காலத்தில் மே 28 அன்னைக்கு இந்த ஷோங்கிறது டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்த சேகருடைய மனைவி ஜீவா அப்படிங்கிறவங்களுக்கு அப்போ தான் ஒரு உண்மையே புரிய வருது. பார்கவி இவங்க எல்லாத்தையும் கொன்று புதைச்சிட்டாங்கன்னு சொன்னதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு எப்படியும் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சேகரையும் எங்கேயோ போய் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருந்த லாவண்யாவும் இப்படி கொன்று புதைச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது பெத்த உள்ளம் எப்படி பதறி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு பக்கம் தன்னுடைய கணவர், இன்னொரு பக்கம் தான் பெற்ற பிள்ளை, 2 பேருமே உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயினுடைய தவிப்பு இப்போ இருந்திருக்கும். அடுத்தடுத்த எபிசோடில் ஜீவாவையும் அந்த ஷோவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. படிப்பறிவும் சரி உலகறிவும் சரி 2மே இல்லாத ஜீவா அங்கே கதறினது நம்மளால் பார்க்க முடியலன்னு சொல்லலாம்.
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோட கடைசி முகத்தை கூட பார்க்க முடியலன்னு சொல்லி கதறும்போது அதனுடைய வலி அப்படிங்கிறது உணராமல் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இதை பார்த்துட்டு தன்னுடைய கணவரான சேகர் கானில் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு, இதை விசாரிங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கெத்தா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தோண்டி பாருங்க, நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய மகள் லவ் பண்ணா அதுக்காக இப்படி ஒரு பொய்யை அபாண்டமாக என் மேலே சொல்லிட்டா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன முருகனும் ராஜேஸ்வரியும் தலைமறைவாயிடுறாங்க. போலீஸார் அடுத்த கட்டமாக குச்சிவாளையத்தில் இருந்த முருகனோட வீட்டை சோதனையிடுறாங்க. அதில் ஆரம்ப கட்டத்தில் சேகரும் லாவண்யாவும் பயன்படுத்தின பொருட்கள்ங்கிறது கிடைக்குது. இதனால் சேகரும் லாவண்யாவும் அங்கே வந்ததை உறுதிப்படுத்திக்கிறாங்க போலீஸார். அது இல்லாமல் பார்கவி சொன்ன இடத்துல எல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தோண்டும் போது பார்கவி சொன்னது முற்றிலும் உண்மை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா 3 மனித சடலங்களின் எலும்புகள் அப்படிங்கிறது கண்டெடுக்கப்படுது. இதன் மூலமாக மனித உருவில் இருந்த மிருகமான முருகங்கிறவன் மாற்றான். யாருமே நம்ம செஞ்ச கொலையை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த முருகனுக்கு இது பேரிடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு முருகனுக்கு 3 ஆயுள் தண்டனைங்கிறது கொடுக்கப்படுது. அவனுடைய தம்பியான மதியரசனுக்கு 1 ஆயுள் தண்டனையும், அவனுடைய மனைவியான ராஜேஸ்வரியை விடுதலை செஞ்சு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. மூர்த்திங்கிற நபர் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இறந்துடுறான். இதெல்லாம் நமக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் என்ன தான் கிளவராக திட்டம் போட்டு ஒரு தவறான காரியத்தை செஞ்சாலும், நீங்கள் என்ன ஐடியா பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் திட்டம் போடலாம், ஆனால் கடைசியில் நீங்கள் எப்படியும் மாட்டியே தீருவீங்க. தவறான வழியும் தவறான பாதையும் என்றுமே நிரந்தரம் கிடையாது. அது என்னைக்கா இருந்தாலும் அது உங்களைய சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இதில் எனக்கு கோபம் வர முக்கியமான விஷயம் என்னென்னா, முருகனோட மனைவியான ராஜேஸ்வரி செஞ்சது தான். ஏன்னா தன்னுடைய சொந்த குழந்தையான பார்கவி கிட்டேயே தன்னுடைய கணவரே தப்பாக நடந்துக்கிறேன் அப்படிங்கும்போது முதல்ல எதுக்க வேண்டியது ராஜேஸ்வரியாக தான் இருந்திருக்கணும். எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் ராஜேஸ்வரி பார்கவியை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு எப்படி சொன்னாங்கன்னு தான் தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ராஜேஸ்வரி இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடா நட்பு கேடில் முடியும் அப்படிங்கிறதுக்கு முருகன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்மள பல பேர் சொல்லிடலாம், சாதாரண குடிப்பழக்கம், இது என்னப்பா பண்ண போகுது, எனக்கெல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு சாதாரண குடிப்பழக்கம் தான் இங்கே 2 குடும்பங்களை சிதைச்சிருக்கு. சந்தோஷத்துக்காக நம்ம செய்யக்கூடிய சாதாரண தவறான பழக்கங்கள் தான் மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வந்து கொடுக்குது நம்ம வாழ்க்கையில். எப்போவுமே உண்மையான சந்தோஷங்கிறது அந்த 1 மணி நேரம் போதையில் வரக்கூடியது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அழகான தருணங்கள் அது இருக்குது. போதையின் பாதையில் பயணிக்கிற ஒவ்வொருத்தருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய பயணத்தை மாற்றி அமைச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாதாரணமாக சரக்கு சாப்பிட்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். சுரேந்தர் சைனிங் ஆஃப்.